ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் நம்ம வெப்சைட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில காரணங்களால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த சைட்டில் இருந்த அந்த டூல், அதாவது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்களால் இதை வந்து வேறு ஒரு டொமைனுக்கு மாற்றிருக்கோம். வேற ஒரு டொமைன்னா இதில் வந்து .co அப்படின்ற .in இருந்தது .co.in அப்படின்ற மாதிரி இந்த டொமைனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, கிளிக் டு காப்பி லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் காப்பி ஆகிரும். இங்கே போயிட்டு அந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இதான் புது வெப்சைட்டு, நல்லாவே கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், அபவுட் அஸ், இந்த இது என்ன எதுக்காண்டி யூஸ் ஆகுது, அப்புறம் நம்மளோட கன்வெர்ட்ரு, இங்கே யூனிகோட் டு நான் யூனிகோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இங்கே வந்து செந்தமிழ் ஃபாண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஆர், ஆர்ஜிபி, எஸ்டிஎம்இ, ZH, எஸ்ஆர், அணு, தமிழ் 001, தமிழ் 001, அது மாதிரி அந்த இதில் வந்து யூனிகோடு டு எனின்னு இருக்கும். இதை வந்து யூனிகோட் டு நான் யூனிகோட் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கும். அங்கே என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்மளால் இங்கே தங்கிலீஷில் டைப் பண்ண முடியும், பேஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அப்போ தமிழில் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு ஸ்பேஸ் தட்டினோம்னா தமிழ்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் மேலே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் செந்தமிழ் கன்வெர்ட் பண்ணேன்னா இங்கே செந்தமிழ் எனக்கு கிடச்சிருச்சு. இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் இருக்குது, அதே ஆப்ஷன் தான் இங்கே இருந்தது. சேவ் பண்ணிக்கலாம், வேர்டாக சேவ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். காப்பியை லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம்னா இங்கே இருக்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி கொடுத்துக்கலாம். இங்கே இருந்ததை இப்போ இங்கே மாற்றிருக்கோம், அதனால் இங்கே லாஸ்ட்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த வேறு ஃபாண்ட்டுக்கும் மாற்றிக்கலாம். இது செந்தமிழோட ஓல்டு, அதாவது ஃபோட்டோஷாப் 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீ ஃபாண்டு, பாமினி ஃபாண்டு, டேபு ஃபாண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜென்ரலாக ஒரே இதில் இந்த பேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட்டு அப்பியர் ஆகணும். இப்போ நான் யூனிகோட் ஃபாண்ட்னு நீங்கள் பாமினி செலக்ட் பண்ணும்போது பாமினி ஃபாண்ட்லேயே இங்கே தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ட்ராப்டவுனில் செந்தமிழ் டு யூனிகோட் இருக்குது, யூனிகோட் டு செந்தமிழ் இருக்குது, ஸ்ட்ரீ இருக்குது, பாமினி இருக்குது. இந்த மாதிரி அந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா செப்பரேட்டாக அந்த பேஜுக்குள்ளே போகும். அப்போ இங்கே டைப் பண்ணிவிட்டு இப்போ தமிழ்னு டைப் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் மேலே கன்வெர்ட் பட்டன் இருக்கும், அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரேடியோ பட்டன் இருக்கும், இங்கே கன்வெர்ட்டர் பட்டன் இருக்கும். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் அலர்ட் வரும், காப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நீங்கள் எங்கே வேணால் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த யூஆர்எல்லே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பேஸ்ட் ஆகுது. அது மாதிரி நீங்கள் எங்கே வேணால் போய் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் யூனிகோடு தான். நான் யூனிகோடுங்கிறது பாமினி ஃபாண்டில் டைப் பண்ணியிருந்தாலும் செந்தமிழ் ஃபாண்டில் டைப் பண்ணி வச்சுருக்கதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே எல்லாமே ஒரே இடத்துல இருக்குன்னா நான் யூனிகோடு டு யூனிகோடு. இதே செந்தமிழ்லேருந்து யூனிகோடுக்கு மாற்றணும், தனித்தனியாக இருக்குன்னா அந்த பேஜில் அதில் இருந்த எல்லா ஆப்ஷனும் இங்கே இருந்துச்சு இல்லையா, நம்ம பழசில் இங்கே இருந்தது எல்லாமே இப்போ மெனுவாக கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் தமிழ் டைப்பிங் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேஜில், இங்கே கீழே தமிழ் டைப்பிங் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேஜில் போனோம்னா ஹோம் பேஜில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். தமிழ் டைப்பிங் அப்படின்னு ஒரு நியூ மெனு கொடுத்து அதில் இங்கே டைப் பண்ணிக்கலாம். தமிழ்னு டைப் பண்ணுறோம், தங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா டைப் ஆயிரும், காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கீழேயே ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அங்கே தனித்தனியாக கொடுத்துருக்கத இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ஈஸியாக ஹோம் பேஜ்லேயே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் தமிழ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது, செந்தமிழ்னா இது, யூனிகோட் டு செந்தமிழ் எல்லாமே ஒன்று தான், ஒவ்வொரு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால பாமினி கொடுத்துருக்கோம், காஃபாண்டு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே இது யூனிகோட்லேருந்து நான் யூனிகோடுக்கு. அப்படியே இந்த டேப் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் விசிபிள் ஆகிறது எல்லாமே நான் யூனிகோடுலேருந்து யூனிகோடுக்கு, அதாவது செந்தமிழ்லேருந்து யூனிகோடுக்கு, காஃபான்லேருந்து யூனிகோடுக்கு. பாமினியில் டைப் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் நெட்டில் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணணும்னா பாமினி டு யூனிகோடுங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே போகும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பாமினிலே டைப் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. கன்வெர்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், காப்பியும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி.
உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே எல்லா ஆப்ஷனுமே கொண்டு வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே இருக்குது. டிஐயு மருதம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது டிஐயு மருதமே ஒரு யூனிகோடு ஃபாண்ட்டு தான். அதை வந்து டைப் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் சில பேர் தேடுறதுனால இந்த கொண்டு வந்திருக்கோம். கன்வெர்ட் பண்ணிங்கனாவே அதை வந்து யூனிக் அந்த பர்டிகுலர் அதே ஃபாண்ட் வியூவில் உங்களுக்கு காமிக்கும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொண்டு வந்திருக்கோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி இருக்குது, இதுலேயே மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது என்னுடைய மொபைல் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதிலேயே காண்டாக்ட் பண்ணலாம். இதோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நான் அந்த லிங்கை வந்து கீழே வந்து இந்த வீடியோ கீழே வச்சுருக்கேன், அதில் வந்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு கீழே ஃபூட்டரில் வந்து எல்லாமே தனித்தனி லிங்காக இருக்குது. இது எந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜுக்குள்ளே போய் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இப்படி இருந்த தளம் வந்து இப்போ வந்து இப்படி மாறி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தளம் வந்து புதுப்பிக்கப்படுறதுக்கு இதில் நியூவாக டொமைன் வாங்கியிருக்கோம், ஹோஸ்டிங் வாங்கியிருக்கோம். பழசு வந்து ஒரு சில ப்ராப்ளம்னால அது போயிடுச்சு. அதுலேருந்து நம்ம இதை திருப்பி வேறு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் உங்களால் இயன்ற சப்போர்ட் இந்த கன்வெர்ட்டர் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறீங்க. இசேவை மையத்துலேருந்து, ஜெராக்ஸ் ஷாப்லேருந்து, புக் எடிட் பண்ணுற, நியூஸ் பேப்பர் எடிட் பண்ணுற, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து எனக்கு வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை இன்னும் மேம்படுத்தி ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ வேணால் பே பண்ணலாம். இந்த உள்நாடுன்னு போட்டிருக்கிறதுல பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கியூஆர் கோடு வரும். இதில் வந்து ஜிபேவில் உங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஆசைப்படுற அமௌண்ட்டை கொடுங்க. 100 rupees கொடுத்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இருக்கீங்கன்னா பேபால் வழியாக ஸ்ரீலங்கா, மலேசியா, யூஎஸ், யூகே, வேறு எங்கே இருந்தாலுமே இந்த பேபால் அக்கௌண்ட் வழியாகவே உங்களால் அனுப்ப முடியும். ஸோ அதுலேயும் நீங்கள் எனக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் சென்ட் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடி அண்டு வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே என்னை தொடர்பு கொண்டு ஃபாண்ட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பில் பில்டு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காண்டி இந்த குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கவும் முடியும். நிறைய பேர் இதுவரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர்ஸுக்கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அதில் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அண்டு ஒரு சில இது வந்து அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.